இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 1 முதல் தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி, அவிநாசி, சங்ககிரி உட்பட 7 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி உத்தரவு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ₹10 லட்சம் வரை மதிப்பிலான வீடு, விவசாய நிலம் மற்றும் மனைகளை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைவு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழக அரசியலில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. முதலிடத்தில் எப்போதும் திமுக தான் எனவும் உறுதி. 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம். நாம் தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். இபிஎஸ் கார் மாறி மாறி போனதை பேரவை குறிப்பிலிருந்து நீக்க கேட்கிற அளவுக்கு அதிமுக அஞ்சி நடுங்கும் கட்சி என முதலமைச்சர் விமர்சனம். வக்பு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதனை புறக்கணித்தவர் இபிஎஸ் எனவும் குற்றச்சாட்டு. மாறி மாறி போறது மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நானும் உடனே எழுந்திருச்சு சொன்னேன். அது ஆதாரத்தோடு பத்திரிகையில் வந்திருக்கு, தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் சொன்னேன் தவிர வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. ஆகவே அதை சொல்கிற காரணத்தில் மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தினால உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் அதை நீக்கிடு. இபிஎஸ் டெல்லி சென்று வந்த நிலையில் செங்கோட்டையனும் ரகசியமாக டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். செங்கோட்டையன் டெல்லி பயணம் பற்றி தனக்கு தெரியாது. சேலத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. உரிய நேரத்தில் முறையாக அறிவிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரத்தை மக்கள் அளித்துள்ளதாக பேட்டி. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என செல்லூர் ராஜு திட்டவட்டம். நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் யதார்த்தமாகவும் தற்செயலாகவும் சந்தித்திருப்பார் எனவும் விளக்கம். தாவேக தலைவர் விஜய் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தல். 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பதாக ஆதவ் அர்ஜுனா பேசிய நிலையில் விமர்சனம். நடிகை த்ரிஷாவிற்காகவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என விஜய் சொல்கிறார். திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் சர்ச்சை பேச்சு. அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சனம். அதிமுகவின் வாக்குகள் தாவேகாவிற்கு செல்வது உறுதியாகிவிட்டதாகவும் திட்டவட்டம்.
விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து வழிபட அனுமதிக்காவிட்டால் ஆலய நுழைவு போராட்டம். தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. காவலர் கொலை வழக்கில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி பொன்வண்ணனுக்கு தீவிர சிகிச்சை. கம்பம் அருகே சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கோயில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கன்னியாகுமரி அருகே பெண் ஊழியர்களிடம் ரீதாபுரம் பேரூராட்சி தலைவர் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு. வீட்டிற்கு புறப்பட்ட பெண் ஊழியரின் கைப்பையை வலுக்கட்டாயமாக பறித்து அலைகழிக்கும் சிசிடிவி வெளியாகி பரபரப்பு. வாணியம்பாடி அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. கணவன் தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாடியதால் விபரீத முடிவு. ஏற்காடு வனப்பகுதியில் பற்றி எரிந்த காட்டுத்தீ. 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பகுதியில் விற்கப்படும் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலப்பா. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பேருந்தில் இருந்து இறங்கியவர் நிலை தடுமாறி சக்கரத்தில் சிக்கி படுகாயம். பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் பாதுகாப்பு இன்றி ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த இளைஞர். வீடியோ வைரலான நிலையில் இளைஞருக்கு போலீஸ் வலைவீச்சு. நெல்லை அருகே காலாவதியான மருந்து பாட்டில்கள், மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பாதி எரிந்த நிலையில் உள்ள மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. பேருந்தின் தானியங்கி கதவுகள் மூடிக்கொண்டதால் வெளியே வர முடியாமல் பயணிகள் தவிப்பு. தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதமடித்த வெயிலால் மக்கள் அவதி. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தகவல். நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு இன்று செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் என ஆன பிறகு முதன்முறையாக பயணம். நீதித்துறையை உலுக்கிய லஞ்ச வழக்கில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாப் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நிர்மல் யாதவ் விடுதலை. 2008ஆம் ஆண்டில் பெயர் குழப்பத்தால் நிர்மல்ஜித் கவுர் என்ற நீதிபதி வீட்டில் 15 லட்சம் டெலிவரி செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. ஒடிசா அரசியலில் ஓங்கி வளர்ந்த தமிழர் VK பாண்டியனின் மனைவிக்கு விருப்ப ஓய்வு. மூத்த IAS அதிகாரி சுஜாதாவின் கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல். கேரள மாநிலம் கொச்சியில் ஆட்டோவில் கடத்தப்பட்ட 2 கோடி ரூபாய் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை.
மியான்மர் நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. 2300 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். மியான்மரில் பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவு. நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மருக்கு உதவ ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நடவடிக்கையை தொடங்கிய இந்தியா. நிவாரணப் பொருட்களுடன் 118 பேர் கொண்ட ராணுவ குழு அனுப்பி வைப்பு. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. மியான்மர் மக்களுடன் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. மியான்மர், தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,000-ஐ கடக்கும். அமெரிக்க ஆய்வு மையமான USGS கணிப்பு. வரும் காலங்களில் ஈரான் நாட்டுக்கு மிக ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பகிரங்க எச்சரிக்கையால் பதற்றம். அமெரிக்காவில் வீட்டில் நடந்த கேளிக்கை நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. வடகிழக்கு மெக்சிகோவில் பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் மற்றும் வீடுகளை வெள்ளம் மூழ்கடித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள். கண்ணை கவரும் வகையில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசிக்கும் மக்கள். IPL கிரிக்கெட் லீக் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி அசத்தல். IPL வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட மைதானத்தில் 1000 ரன்களை வேகமாக கடந்து சுப்மன் கில் சாதனை. சாதனை பட்டியலில் டேவிட் வார்னரை பின்னுக்கு தள்ளி 2வது இடம் பிடித்து அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி ஹைதராபாத் அணி மோதல். மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது பெங்களூரு FC. 5-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வீழ்த்தி அபாரம். டேபிள் டென்னிஸில் இருந்து விடைபெற்றார் தமிழக வீரர் சரத்கமல். தேசிய சாம்பியன்ஷிப்பில் 10 முறை மகுடம் சூடியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்.